தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிக்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு நாளும் நிறைய பரபரப்புகளை ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமா? அடுத்த கட்ட பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரெக்டாக சேவை நேரத்துக்கு வந்துடுறாப்புல, தலைமைச் செயலகம் வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் அவரோட சேவை நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிளம்புறாப்புல. பர்ஃபெக்டாக இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு டைமுக்கு முன்னாடியே வந்துடுவாரோ அதே போல் இங்கே வராருன்னு செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்ததை பார்த்துருந்தோம். நிறைய பேர் நினச்சது என்னென்னா, சரி ஒரு ஹீரோவா, சினிமா ஹீரோவா இவர் பயங்கர பிரபல்யம், அரசியலில் அதே போல் ஆசை இருக்கணும் இல்லையா, அதனால் இது போல் செய்தியில் வாலண்டியராக டிவிக்கே வேண்டிய வெளியிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த செய்தி வெளியானதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது போல இருக்குது. என்ன இருக்குன்னா, தலைமைச் செயலக ஊழியர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காப்புல, காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிடணும். ஆக்சுவலாக அரசு வேலை சார்ந்த வேலைன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு சேவை, லிட்டரலாக மக்கள் சார்ந்த சேவை. ஸோ நீங்கள் 10 மணிக்குள்ளே ஆரம்பிச்சிடணும். தொலை தூரத்துலேருந்து வருவீங்க பார்த்தீங்களா, நீங்கள் சொல்லலாம் சாக்கு வேணாம், இல்லைங்க அவ்வளோ தூரத்தில் வரணுங்க, டைமுக்கு வர முடியாதுன்னு. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு காலைல 7 மணிக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலையை கிளம்பிட்டு இருந்தீங்களா, ஒரு 6:30 மணிக்கு கிளம்பிடுங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டுங்கன்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ப்ரோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 5000 சம்பளம் கிடைக்காதுன்னு அவ்வளோ பேர் டேலண்டடான பல பசங்க வெளியே இருக்காங்க படிச்சுட்டு. அவங்களுக்கு தெரியும் இந்த வேலையோட அருமை என்னன்றது. அரசு வேலைனா சும்மாவா மக்களே? ஸோ இது போல் விஷயம் அவங்க முன்னெடுத்திருக்காங்களே, சூப்பர். இதை ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே பண்ண ஆரம்பித்தா பல காலமாக அரசு ஊழியர்கள் மேலே இருக்க ஒரு அவநம்பிக்கை இருக்குது பாருங்கள். அவங்க என்னப்பா எவ்வளோ நேரம் வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் பேசுவாங்களே, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுரும். ரைட்டு. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவை கவர்மெண்ட் சைடில் எடுத்திருக்காங்க. டெண்டர் விடுவாங்க பார்த்தீங்களா, இது போல் ப்ராஜெக்ட்டுக்கலாம். டெண்டர் விட்ட 24 மணி நேரத்துலேயே டெண்டர் க்ளோஸு. அதாவது எந்த கொட்டேஷனை ஓகே பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டாங்க 24 மணி நேரத்துலேயே. இது பல பேருக்கு டவுட் ஏற்படுத்திருச்சு. என்னது இது, டெண்டர் விட்ட உடனே முடிஞ்சிருக்கு, சரியில்லையா அப்படின்ட்டு விசாரிக்கும் போது இந்த டெண்டர் விட்டதில் முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்புதுங்க. இப்போதைக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார், ஆனந்த் அவர்கள், அவரோட கவனத்துக்கு இந்த விஷயம் போகுது. அவர் அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல. விசாரித்த கையோடு 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க சாந்தி, இந்த காஞ்சி காரப்பேட்டை இருக்குல்ல, அங்கே வட்டார வளர்ச்சி அலுவலராக இருக்கவங்க. இன்னொருத்தவங்க உதவி பொறியாளர் கையல்வெளி. இந்த 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி கவர்மெண்ட் இப்போ ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குல்ல இதுவும் பார்க்குறதுக்கு. உங்கள் மேலே குற்றச்சாட்டு எழும்புதா, அரசு ஊழியராக இருந்து உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அதான் அந்த கவர்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அரசோட கவனத்துக்கு, கனிவான கவனத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போவோமே நம்ம சைடில் இருந்து. என்னென்னா, நம்ம மாநிலத்தில் இருக்க அரசு மருத்துவமனைகள் இருக்குல்ல, தரம் சூப்பராக இருக்கா என்ன? அந்தந்த துறை அமைச்சர்கள் என்ன சொல்ல போகிறாங்க, ஏன்பா சூப்பராக இருக்குது நீ வேறு அப்படின்வாங்க. ஆனால் எத்தனை பேர் அரசு மருத்துவமனையில் போய் எமர்ஜென்சிக்கு அட்மிட் ஆவாங்க? உங்களே ஒத்துக்க முடியாதுல்ல? ஓகே ரைட்டு. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குல்ல, இந்த வார்டுக்குள்ளே நோயாளிகள் படுத்துட்டு இருப்பாங்க பாருங்கள், இந்த பெட்ஸ் போட்டிருப்பாங்களே, அங்கே டாக்டர்ஸோ நர்ஸோ எந்தளவுக்கு ஆக்சஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, எலிகள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு போகுது. எங்கே பார்த்தாலும் எலிகள். இந்த பேஷண்ட்ஸோட தலைமாட்டில் வைக்கப்பட்டிருக்க பொருட்கள் இருக்குல்ல, உணவுப் பொருட்களையும் சேர்த்து சொல்கிறேன், அவங்களே பாவம் உடம்புல சத்தியத்துக்கு ஒரு சில பொருட்களை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எலிங்க வந்து சுரண்டு தின்ன ஆரம்பிச்சானங்க வருது. ஹைஜீன் பிரச்சனை முதல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கான பிரச்சனை செகண்டரியாக வர ஆரம்பிச்சிடும். நடக்காத பற்றி சொல்லிக்கிட்டு இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ன நடக்குன்னு நீங்களே இப்போ பாருங்கள். நோயாளிகளோட படுக்கைக்கு அருகில் இவ்வளோ ஈஸியாக எலிகள் ஆக்சஸ் பண்ணுதுனாக்கா அது பெரிய பிரச்சனை தான். இதை கேர்லெஸ்ஸாக விட முடியாது. நம்ம வீட்டிலேருந்து யாராவது அங்கே அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க பாதிக்கப்பட்டாதான் எனக்கு வலி வரணுனாக்கா நம்ம மனுஷங்களே இல்லையா, அங்கே இருக்கவங்க சாமானிய மனுஷங்க தான். உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் இதை தடுத்தே ஆகணும். ஒரு ஹாஸ்பிட்டலை பற்றி மட்டும் நான் சொல்லலை, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம், அந்த வகையில் தான் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறேன். ப்ரோ எலி வரது பெரிய மேட்டராக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் கூட தான் இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். வீட்டில் இருக்கிறதும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதோ ஒன்றாங்க? யோசிச்சு பாருங்கள். ஏதோ வடக்கில் இருக்கிற வட மாநிலங்களில் இருக்கிற மருத்துவமனைகளை விட நம்ம மருத்துவமனை பெஸ்ட்டு சூப்பர்னு நம்ம வாயார சொல்லிப்போம். அங்கேயே என்னென்ன ஆச்சு தெரியல உங்களுக்கு? வடக்கில் குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த பிறந்த சிசு இருக்குது பாருங்கள்,
அந்த குழந்தைகளை பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ எலிகள் புகுந்து அங்கே இருக்க சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை டேமேஜ் பண்ணி குழந்தைங்க உயிரிழந்த நாடு இது. அவ்வளோ குழந்தைங்க நம்ம கொத்து கொத்தாக இழந்துருந்தோம். அதெல்லாம் இந்த பேர் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அது போல் இங்கே நடக்கணுமா என்ன? அது மாதிரி ஒன்று மட்டும் நடந்துச்சு தமிழ்நாட்டில். ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடை மருத்துவத்தில் சிறந்த மாநிலமாக பார்க்காது. என்ன இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்கன்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதை நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை அரசோட கவனத்தை கொண்டு போகிறோம். வடக்கை விட தமிழ்நாட்டில் சுகாதாரம் சூப்பர் கிரேட்டுன்னு சொல்கிறோம்ல, வாய் வார்த்தையாக இருந்தால் போதாதுங்க, எல்லா ஆட்சிகளும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை பற்றி நானும் ஒரு வீடியோ பெருசாக போடுறேன்னு இதில் என்ன இருக்க போகுது. ரைட்டு, இந்த போதைப்பொருள் புழக்கம் இருக்குல்ல, அது எந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பழக்கமாக மாறி இருக்குது தெரியுமா? சின்ன சின்ன பசங்க பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. இந்த கொடுமை எங்கே போய் வச்சுக்கிறது நம்ம? என்னன்னா, சென்னை மாதவரம், பொன்னியம்மன் மேடு, அகத்தியர் நகர் ஏரியா பேரை பார்த்தீங்கன்னா அகத்தியர் நகர், ஓகேவா? பொன்னியம்மன் மேடு ஃபுல்லாக இந்த சித்தர்கள், சாமி, முனி இவங்க பேரை கொண்டிருக்க ஏரியா. அங்கே நடந்துட்டு இருக்க கொடுமை என்ன தெரியுமா? போலீஸாருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. சார், இந்த ஏரியாவில் பசங்க கஞ்சா ஓட்டுறானுங்க சார் அப்படின்ட்டு. போலீஸாரும் இப்போ இந்த போதை தடுப்பு சார்ந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்களே களப்பணியில், அவங்க ரோந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த குறிப்பிட்ட பகுதிகளில். ரோந்தில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன சின்ன பசங்க பையும் கையுமா சந்தேகத்துக்கு இடமா நின்றுட்டு இருந்திருக்கானுங்க. போலீஸாருக்கு பார்த்துல ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும்ல, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. அவங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு. கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, என்னடா இங்கே நிற்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பசங்க ஒருத்தர் பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த பாடி லாங்குவேஜ் போலீஸுக்கு தெரிஞ்சிச்சு, பசங்க ஏதோ வேலையை பார்க்குறானுங்கன்னு. விசாரிச்சதில் பசங்கிட்ட கஞ்சா பறிமுதல் பண்ணப்பட்டிருக்குங்க. அந்த பசங்களை வேறு அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. லிட்டரலாக 6 கிலோ கஞ்சா வீதம் அந்த பசங்கிட்ட பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கான். சின்ன பசங்கன்றதால அடுத்த கட்ட ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை போலீஸார் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்டேஷன் கூட்டு போகிற வழியிலேயே ஒரு விஷயத்த அவங்க கேட்டிருக்காங்க, எப்படி அவங்க கையில் இதெல்லாம் கிடைக்குது? நீ விற்கிறனாக்கா உனக்கு சோர்ஸ் பண்ணி யாரோ ஒருத்தவங்க கொடுக்கணும், யார் அவன், அதை பற்றி சொல்லின்னு கேட்டிருக்காங்க. அது குட்டி பசங்க தானே, எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூலு, காலேஜு இங்கெல்லாம் கஞ்சா சப்ளை பண்ணுறதா அந்த பசங்களோட முக்கியமான டாஸ்க்காக. இதை வேலையாக கொடுத்துருக்காங்க ஒரு கும்பல். முக்கிய நபரை அந்த சிறுவர்கள் கை காமிச்சிட்டாங்க. இல்லை, அந்த அண்ணன் தான் கொடுத்து விற்க சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் விற்றுக்கு வர காசு அவங்ககிட்ட கொடுப்போம், அவங்க எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு பசங்க ஒத்துட்டு இருக்காங்க. மணலியை சேர்ந்த ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு காயலாங்கடை நடத்துகிற ஒரு நபர். இந்த நபரோட காயலாங்கடையிலிருந்து 18 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ எத்தனை பசங்க இது போல் கையில் கஞ்சா ஊற்றி போய் வித்துருவான்னு அனுப்பிச்சி விட்ருப்பான் பாருங்க. அந்த டைம்லலாம் பசங்களை அங்கவீனப்படுத்தி ஃபுல்லாக பிச்சை எடுக்க அனுப்பிவிட்டு அதில் சம்பாரித்து அதில் வாழ்க்கை நடத்தின சில கேவலமான நாய்கள் இருந்திருக்கானுங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி இது போல் பண்ணுறவனுங்களே என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. இது போல் கஞ்சா கையில் ஊற்றி வித்துருவாடான்னு அவங்க வீட்டு பசங்க அனுப்புவாங்களா? ஆனால் பசங்களோட வறுமை நிலையை பயன்படுத்தி இது போல் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. அந்த சின்ன பசங்க கஞ்சா வித்துட்டு இருந்த விஷயம் உறுதியாயிடுச்சு, அவங்களுக்கு கொடுத்து விற்க சொன்ன விஷயமும் உறுதியாயிடுச்சா? இந்த ராமமூர்த்திக்கு கதிர்வேல் அப்படின்ற ஒருத்தர் உடந்தையாக செயல்பட்டிருக்கான். இவனு இந்த நெட்வொர்க்கில் இருந்திருக்கான். இந்த 2 பேரும் பிடிச்சி இப்போ புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட். நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நாம் ஒரு முறை விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வகையில் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்களே, அவங்க ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமே, சமீபத்தில் முதலமைச்சர் அவர்களை பார்க்க போன ஒரு குழுவினர், அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாப்புல, ஆர்வ மிகுதியில் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. சிஎம் இருக்காரு, நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, அவர் ஆர்வம் இதில் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் காட்சியாக பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரொட்டோக்கால்னு ஒன்று இருக்குது, அது ஒரு தெரியுமோ தெரியலையான்னு தெரியல. அந்த வீடியோ வெளியே வந்துருச்சா, பயங்கரமாக பல பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க சிஎம் வச்சுட்டு இது போலாம் பண்ணுறாங்க, வீடியோ ஷூட் பண்ணுறாங்க, யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க, மக்களே ரீல்ஸ் மோகத்துலேயும் சமூக வலைதள மோகத்துலேயும் இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது, மக்களே இப்படி இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் ஆஃபீஸில் இப்படி நடக்குதுன்னா இதெல்லாம் தவறான முன்னுதாரணங்க அப்படின்னு இவங்க பாதங்கப்பட்டிருக்காங்க. பேரலாக பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள், அவங்க ஒரு ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க. ஆனால் எதிர்கட்சினாலும் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் இந்த ஆதங்கத்தை எடுத்துக்க முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு. கீர்த்தனா அவர்கள் தான் ஏதோ தமிழ்நாட்டோட பெண் அமைச்சர் அப்படின்ட்டு பல பேரை சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே அது போல பதிவுகள் தான் சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கு. பல பேர் அதை பார்த்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படிலாம் பொய்யான தகவலை பரப்புறாங்க பார்த்தீங்களா அப்படின்றாங்க. நான் ப்ரோ பொய்யான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியே இங்கே பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, நாம் அதை பார்த்துருக்கோம். சத்தியவாணி முத்து இருக்காங்களே, இவங்கள மாதிரி பல பெண் அமைச்சர்கள் இங்கே பொறுப்பை வகிச்சிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ கீர்த்தனா அவர்கள் தான் தாவேக்கா முதல் பெண் அமைச்சராக இங்கே அப்பாயின் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டிலே தான் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரிலாம் பல பேர் சொல்கிறத எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்றாங்க. நான் அப்புறம் இப்படி சொல்கிறாங்க. அப்போ எது உண்மைன்னு கேட்டிங்கன்னா, மக்களே நான் தெளிவாக சொல்கிறேன், கீர்த்தனா அவர்கள் முதல் பெண் அமைச்சர் கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. மேபி தாவேக்கா அனௌன்ஸ் பண்ண அமைச்சர்கள் லிஸ்ட் இருக்குல்ல, அதில் ஒரு பெண் அமைச்சர் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். அதை விட்டு தமிழ்நாட்டிலேயே பெண் அமைச்சர், சுதந்திர இந்தியாவிலேயே முறையாக ஒரு பெண் அமைச்சரை நியமித்து தாவேக்கா புரட்சி பண்ணிடுச்சு
அப்படி எடுத்துக்காதீங்க, அது தவறான தகவல். இதைத்தான் அவங்க இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு உண்மையை டீபங்க் பண்ணியாச்சா? இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக தாவேகா இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இவங்க தாங்க தமிழோட முதல் அமைச்சர், பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்லலை. தாவேகா எங்கேயுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை விடலை. தாவேகா சேர்ந்த அந்த அமைச்சர் லெவலில் இருக்கவங்களாம் சரி, தலைவராக இருக்கட்டும் சரி, யாருமே சொல்லலை. சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருந்த விஷயத்துக்கு தான் கனிமொழி அவர்கள் இந்த ஒரு மறுப்பையே கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் புரியுதா? சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு தாக்கத்தை டிஎம்கேக்குள்ளே ஏற்படுத்தியிருக்குன்னு உங்களுக்கு லிட்டரலாக புரியுதா? ஸோ வித்தியாசம் தெரிஞ்சுங்க மக்களே. அவங்க சொன்ன விஷயம் சரி, கீர்த்தனா அவர்கள் முதல் பெண் அமைச்சர் கிடையாது. ஆனால் அவங்க பதில் கொடுத்துருக்கிறது தாவேக்காவோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது அப்படின்னு வரவே இல்லை. இந்த நேரத்தில் திமுகவினருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் மூலமாக அழைப்பு விடுத்திருக்காப்புல. என்ன ப்ரோ, அடுத்து என்ன பெரிய கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சோஷியல் மீடியாவோட தாக்கத்தை தோல்விக்கு பிற்பாடு தான் திமுக ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இது. என்ன சொல்லியிருக்காப்புல அதில், இன்றைய டிஜிட்டல் பெரும் பாய்ச்சல் இருக்குல்ல, இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் அவ்வளோ யூஸ் பண்ணிட்டுருக்கோம், அது உண்மைதான். இதுக்கு அன்னைக்கே வழிவகுத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அவரோட சாதனைகளை இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக நம்ம கழக உடன்பிறப்புகளை என்னென்ன பண்ணுறீங்க, சமூக வலைதளங்களில் காணொலிகளை பரப்புங்கன்றாங்க. இப்போ நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம்ல, கிட்டத்தட்ட இது மாதிரி கலைஞரோட சாதனைகள் என்னென்ன இருக்குன்னு பட்டியலிடுங்க. நீங்கள் தனித்தனி வீடியோஸாக போஸ்ட் பண்ணுங்கள், போஸ்ட்டாக போடுங்க, எப்படின்னா பண்ணுங்கள். எக்ஸு, யூடியூபு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயும் இதை பரப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விட்டதை அவங்க இந்த முறை சரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் தாக்கம் நம்ம ஏற்படுத்த முடியும்னு நினச்சி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக தாக்கம் டிவிக்கு அளவுக்கு ஏற்படுத்த முடியல. ஒரு கட்சி என்னென்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸால் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இன்னொரு கட்சி அந்த கட்சி லெவலுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸே இல்லாமல் இருந்ததுனால ஆட்சியை தவற விட்டுருக்கிறதாவும் ஒரு கண்ணோட்டம் இருக்க தான் செய்யுது. ஸோ இது எதுக்கு நம்ம இப்படியே விடணும், அலட்சியப்படுத்தணும், சரி பண்ணுவோமேனு இந்த விஷயத்தை ஆரம்பிங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கான நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஆனால் எத்தனை பேர் இதை எடுத்துக்கிட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கலைஞர்கள் சாதனைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ இருக்குது, பட்டியலிடலாம். ஆனால் எத்தனை பேர் இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸாக மேக் பண்ணி எத்தனை பேர் வெளியிட போகிறாங்கன்னு தெரியல. ரைட்டு. ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் சமீப காலமாக இவரை பற்றின டாக் அவ்வளோ ஓடிச்சில. எப்படிங்க ஒரு ஜோதிடருக்கு அரசு பதவின்ற மாதிரிலாம் பல பேரும் பேசி கடைசியில் அரசு அந்த உத்தரவை வாபஸே வாங்கிடுச்சு, நியமனத்தை ரத்து பண்ணிடுச்சு. இவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிரதமராகிற யோகம் இருக்கிறதா அடித்து சொல்கிறாப்புல. இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாப்புல. இதே தாவேக்காவினர் மத்தியில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்துது. ஆனால் மற்ற கட்சியினர் மத்தியில் ஏம்பா சிஎம் ஆகிறதே பெரிய விஷயம், அதுவே ஏதோ ஃப்ளூக்கில் நடந்துச்சு, அடுத்து பிஎம்மா ஓவர் இமேஜினேஷனாக தெரியலையா, பாஜகவை எதிர்த்து இவங்க பிஎம் ஆகிடுவாங்களா அப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தாவேக்காவினர் இது போல விமர்சனங்களை பெருசாக காது கொடுத்து கேட்கறதா இல்லை. அவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, இப்போ அகில இந்திய அளவில் தாவேக்காவை கொண்டு போகணுன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முகத்தை ஒரு பெரிய பிராண்டாக மாற்றணும்னு எல்லாம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அகில இந்திய லெவலில். இதுக்கேற்ற மாதிரியே சில நேஷனல் டெலிவிஷன்ஸ் இருக்க பாருங்க, பாஜக எதிர்ப்புன்ற மனநிலை இருக்கவங்களையும் சேர்த்து சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, முதலமைச்சர் விஜய் அவர்களை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்ற அளவுக்கு அவங்க ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே விஷயம் அப்படி பிடிச்சா போயிட்டு இருக்கு. தென்னிந்திய நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குல்ல, இது மேலே தான் விஜய் அவர்கள் ரொம்ப பெரிய ஃபோக்கஸை வச்சிருக்காரு. இப்போ முதலமைச்சராக இருக்கவருக்கு அடுத்து பிரதமர்ன்ற பெரிய கனவு இருக்குன்னு அவர் நினச்சாரோ இல்லையோ பல பேர் நினைக்க வச்சுருவாங்க போல இருக்கு. அப்படி தான் ஒரு செய்தியாக வெளியே வந்துட்டு இருக்கு. ப்ரோ அவ்வளோ ஈஸியாக என்ன, நீங்கள் இந்தியா விடுங்க, தென்னிந்தியாவில் டிவிகேவால் ஆளுமொழி செலுத்த முடியுமா? இங்கே அவ்வளோ சீட்ஸை பிடிக்க முடியுமா? இந்த எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை இப்போ லைட்டாக நம்ம பட்டிட்டிங்கிறீங்க பார்ப்போமே. லார்ஜஸ்ட் ஸ்டேட் அசம்பிளி நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான். 403 எம்எல்ஏஸ் மொத்தம். அங்கே இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு 234 பேர் எம்எல்ஏஸு, இது போல் உத்தரப்பிரதேஷில் 403 எம்எல்ஏஸ். அவங்க தான் லார்ஜஸ்ட் அசம்பிளி இருக்கிறதுல இந்தியாவில். ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் அசம்பிளி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கிம், அங்கே 32 எம்எல்ஏஸ் தான் மொத்தமாகவே. இந்த எம்எல்ஏ ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவிலேயே எந்த கட்சிக்கு அதிகமான எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா முதல் 4 கட்சிகளை விடுங்க, 5வது கட்சி எது தெரியுமா? தாவேகா. இதில் மாற்றுக்கிறது கிடையாது, இது உண்மைதான். ஆனால் இந்த எம்எல்ஏஸை வச்சு என்ன ப்ரோ பிரயோஜனம் கேட்டிங்கன்னா, இந்த ராஜ்யசபா எம்பிஸை நியமனம் பண்ணுவாங்களே அதுக்கு பிரயோஜனம். ஓகே ரைட்டு. இப்போ இந்தியாவில் இருக்க லோக்சபா சீட்ஸ், ஒட்டுமொத்த லோக்சபா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 545. அசம்பிளி சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது எம்எல்ஏஸ்லாம் ஓகேவா 4123. ராஜ்யசபா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 245ங்க. இதில் சவுத் இந்தியா மட்டும் இப்போ எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் 39 லோக்சபா சீட்ஸு, 234 அசம்பிளி சீட்ஸு, 18 ராஜ்யசபா சீட்ஸு. புதுச்சேரியில் 1 லோக்சபா சீட்டு, அசம்பிளி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 30, ராஜ்யசபா சீட்டு 1. ஆந்திர பிரதேஷில் 25 லோக்சபா சீட்ஸு, 175 அசம்பிளி சீட்ஸு, 11 ராஜ்யசபா சீட்ஸு. தெலுங்கானாவில் 17 லோக்சபா சீட்ஸு, அசம்பிளி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 119 அண்ட் ராஜ்யசபா சீட்ஸ் 7. கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா
லோக்சபா சீட்ஸ் மட்டும் 28, அசம்பிளி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 224, ராஜ்யசபா சீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 சீட்ஸு. அண்ட் கேரளாவில் 20 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில், 140 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அசம்பிளியில், அண்ட் 9 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில். அண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் மட்டும் லோக்சபா சீட்ஸ் 130, அசம்பிளி சீட்ஸ் 922, ராஜ்யசபா சீட்ஸ் 58 சவுத் இந்தியாவில் மட்டும். ஏற்கனவே ஒரு அசம்ஷன் இருந்துச்சுல, நம்ம நாட்டில் இன்னும் கரெக்டாக நிர்வாகத்தை கொண்டு போகணுன்றதுக்காக 2 பிரைம் மினிஸ்டர்ஸை வச்சா என்ன, ஒரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் சவுத்துக்குன்னு ஒருத்தர் அப்பாயின் பண்ண அப்படின்ட்டு பல பேரை பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. வேட்டி கட்டிய ஒருவர் பிரதமராக வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் டாக் ஞாபகம் இருக்கா? அது நடந்துடும். சவுத் இந்தியாவுக்கான பிரைம் மினிஸ்டர் விஜய் தான் வரப்போறாருன்னு நான் சொல்லலை மக்களே, பல பேரும் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நம்பர் சொன்ன பாருங்க, அதெல்லாம் அவங்க பார்க்காமையே இதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் உங்ககிட்டே போய் கேட்குறேன், முதலமைச்சர் விஜய் அவர்களோட டிவிக்கு இருக்குல்ல, இந்த கட்சியோட செல்வாக்கு சவுத் இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு பெருசாக போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு விஷயத்தை அடித்து சொல்லிடுறேன், இந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு விரும்பலை, அவங்க ஆல் இந்தியா லெவலுக்கு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இந்த லிஸ்ட்டை போட்டோம் பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் அசியூம் பண்ணுங்கள், லோக்சபா சீட்ஸ் ஒட்டுமொத்தமாக இந்தியா லெவலில் 545, அதில் சவுத் இந்தியாவில் மட்டும் 130. இதில் எத்தனை லோக்சபா சீட்ஸை டிவிக்கே செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லைனா டிவிக்கே ஆதரவு கொடுக்குற கூட்டணி கட்சி இருக்குல்ல, அவங்க செக்யூர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே போல் அசம்பிளி சீட்ஸு 4123 ஒட்டுமொத்த இந்தியாலையும், இதில் சவுத் இந்தியாவில் மட்டும் 922. இதில் இன்னும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது? டிவிக்கு எம்எல்ஏஸோட லிஸ்ட்டு, இல்லைனா டிவிக்கு ஆதரவு கொடுக்குற கட்சி சார்ந்த எம்எல்ஏஸ் லிஸ்ட்டு. அண்ட் ராஜ்யசபா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக 245 நம்ம நாட்டில், அதில் 58 சவுத் இந்தியாவில் மட்டும் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு தாக்கத்தை டிவிக்கு ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ ஓவர் இமேஜினேஷனாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது, ஆனால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே பல பேரால் அசீவ் பண்ண முடியலைங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதைத்தான் திட்டவட்டமாக சொல்ல முடியும் எதாவது நடக்க போகுதுன்னு? ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கள் தலைவர் சிஎம் ரேஸில் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக பிஎம் ரேஸ் தான் அப்படின்ட்டு சில தாவைக்காவினர் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியா முழுக்க. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா எழுந்திருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கனவுன்னா கூட ஒரு நியாயம் வேணாமாப்பா அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம், இப்படி தான் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னீங்க ஆனால் ஆட்சியை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு பக்கம். நீங்கள் எந்த பக்கம்? எது நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது அதீத கற்பனையா இல்லை சாத்தியமான ஒன்று தானா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.